நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இவன் பேரு தான் மைக்கேல். இவன் ரொம்பவே சுட்டி பையன். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு தண்ணீரை வேஸ்ட் பண்றதுதான். தண்ணிய திறந்து விட்டு அதுல விளையாடுவது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம விளையாட்டுக்கு என்ன பண்ணுவான், தண்ணிய ஒரு பாட்டில்ல கொண்டு போய் அதையும் மண்ணுல ஊத்தி வேஸ்ட் பண்ணி விளையாடுவான். அவன் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டுக்குருவி அங்க வந்து அங்கும் இங்கும் போனுச்சு. அதை எதுக்காக அங்கும் இங்கும் போகுதுன்னு தெரியாம பார்த்தான். அது எதையோ ரொம்ப ஏக்கத்தோட தேடிட்டு பறந்து போனுச்சு. அவனும் அது தேடுவது என்னன்னு கண்டுபிடிக்க பின்னாடியே ஓடத் தொடங்கினான். இப்போ அது ரொம்ப தூரம் பறந்து வந்து ஒரு மரத்தின் அடியில கூட எதையோ தேடுது. ஆனால் அவனுக்கு ஒரே யோசனை, இது என்னதான் தேடுது, ஒன்னும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அது இங்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. மறுபடியும் பறக்க தொடங்கியது. இத அவன் பின்தொடர்ந்தான். எந்த முறை அது எங்க போகுதுன்னு பார்த்தா அது ஒரு குப்பை கொட்டி கிடக்கும் இடத்துக்கு வருது. அவனும் அதை பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்தான். இங்கும் வந்து எதையோ ஏக்கத்தோட அங்கும் இங்கும் போய் தேடுது. இந்த முறை மைக்கேல் அதை புடிச்சிடலான்னு நினைச்சு மெதுவா கிட்ட வந்தான். ஆனால் அது அவன் கிட்ட வருவதை பார்த்து மறுபடியும் பறக்க தொடங்கியது. அவனும் மறுபடியும் பின்தொடர்ந்தான். இந்த முறை அவன் வீட்டுக்கு தான் வந்துச்சு. மைக்கேல் 3 மணி நேரமா ஓடி ஓடி ரொம்பவே சோர்வா நடந்து வந்தான். அது இந்த முறை அங்கும் இங்கும் பார்த்துட்டு தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சது. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, அது ஒரு 3 மணி நேரமா தேடியது இந்த தண்ணீரை தான். இததான் நம்ம ஈஸியா கிடைக்கிறதுனால வீணாக்குகிறோம் அப்படின்னு. அதுல இருந்து அவன் தண்ணீரை வீணாக்குறதில்ல.
இந்த சிட்டுக்குருவிக்காக அவன் தண்ணீரை ஒரு பாத்திரத்துல நிரப்பி வச்சுட்டு அவன் தூரமா வந்து அதுக்காக வெயிட் பண்ணான். ரொம்ப நேரம் ஆகியும் அத காணோம். அதனால கடவுள்கிட்ட ப்ரே பண்ணான். அந்த குருவி மைக்கேல் வீட்டுக்கு வந்தது. அது ரொம்பவே சந்தோஷமா தண்ணீர் குடிச்சிட்டு போனது. மறுநாளும் அதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த முறை அது தனி ஆளா வராம அது கூடவே நிறைய குருவிகளை கூட்டிட்டு வந்தது. மைக்கேலுக்கு இப்போதான் ஏதோ ஒண்ணு பெருசா சாதிச்ச மாதிரி இருந்தது. தண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதீர்கள்.